ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி நான் நவதானிய வடை தாங்க செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நவதானியம் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட பூஜைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? சித்ரா பௌர்ணமிக்கு வச்சது, அதுக்கப்புறம் சித்திரை 1க்கு வைப்பேன். வெள்ளி செவ்வாயில் கூட நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா பௌர்ணமிக்கு கூட நம்ம நவதானியங்கள், கல்லுப்பு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நவதானியத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த நவதானியத்தை நான் வேக வச்சு தாளித்து 3 பேரும் சாப்பிட்ருவோம். சரி, தம்பி வீட்டில் இருக்கா இல்லைங்களா, லீவ் இல்லைங்களா குழந்தைக்கு, அதனால் வடை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை காலையிலே ஊற வச்சுட்டேங்க. இது கூட பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் போட்டேன். மற்றபடி அதில் ராஜ்மா சேர்த்துருக்கேன், வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, கொள்ளு, இந்த மாதிரி நவதானியங்களும் நான் சேர்த்துருக்கேங்க. அதில் வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி இதெல்லாம் சேர்த்து தான் நான் சாமிக்கிட்ட வைப்பேன். அது அப்படியே 1 கப்பு தான், அது கூட ஒரு கைப்பிடி உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம பருப்பு வடைக்கு செய்வோம் இல்லைங்களா, அதே தாங்க மசால் வடைக்கு செய்கிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் நிறைய பூண்டு போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாம் இவ்வளோ பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நிறைய பெருங்காயம், பூண்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் இது கலருக்காக காஷ்மீரி சில்லி நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்களா சூப்பராக இருக்கும் கலரு. நம்ம வீட்டில் சரியாக போச்சு மிளகாய்த்தூள், அதனால் நம்ம குழம்பு கரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தாங்க நான் சேர்த்து பிசைகிறேன். இதுவுமே நல்லா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் கிச்சன் க்ளீனிங் தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அன்னபூரணி தாயார்கிட்ட கோலம்லாம் தொடச்சி அழகாக ஸ்வஸ்திக் வரைஞ்சி விட்டுருக்கேன். நம்ம டெய்லியுமே போடுறதுனால ஏதாவது ஒரு சின்னதாக போட்டாலே போதுங்க. நானுமே போயிட்டு ஈவினிங்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வடை பொரிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுற வேண்டியதுதாங்க. இது செய்யக்குள்ளவே மணி 6 ஆகிடுச்சு. சரி, அவங்களும் கால் பண்ணிட்டாங்க, நான் வந்துடுவேன் சீக்கிரமான்னு சொல்லிவிட்டு. அதனால் அவங்களுக்கும் ஒரு பக்கம் பால் வச்சுருந்தேன் காஃபிக்கு. கலர் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் பச்சை மிளகாய் போடுறோம் இல்லைங்களா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் கூட அந்த பருப்புங்களோடவே சேர்த்து அரைச்சி வடை செய்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை. நான் இது காஷ்மீரி சில்லி தான் கொஞ்சம் சேர்ப்பேன். அப்போ நமக்கு பார்க்க சூப்பராக இருக்குங்க வடை. இது எல்லாமே நான் செஞ்சு கரெக்டாக நான் செய்கிறதுக்கும் அவங்க வர்றதுக்குமே சரியாயிடுச்சுங்க. கரெக்டாக அவங்களுக்கு நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி வச்சு கொடுத்துட்டு காஃபி கொடுத்தேன். நீங்களுமே கூட இந்த மாதிரி சாமிக்கிட்ட வைக்கிற பொருளெல்லாம் ஒன்று உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா எப்போவும் நான் சொல்கிறது தான், காக்கா குருவிங்களுக்கு வச்சுருங்க. இந்த வெயிலுக்கு காக்கா குருவிங்களுக்கு ஒரு சின்ன டப்பாவில் கூட தண்ணி வச்சு கொஞ்சம் பச்சரிசி, ரேஷன் அரிசி கூட கொஞ்சம் வைங்க. அதை விட புண்ணியம் எதுவுமே இல்லைங்க. நம்ம போய் ஒரு 10 பேர்த்துக்கு தானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதும். சாமிக்கிட்ட நம்ம கல்கண்டு வைக்கிறத கூட நம்ம ஒரு மூலையில் போட்டு விட்டோம்னா அதை ஒரு 10 எறும்பு சாப்பிட்டா கூட நமக்கு அது ஒரு நல்லது தாங்க. பாருங்கள், வடை ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. உளுந்து போட்டதுனால உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு மேலே மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.